நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஏராளமான கற்பனையை தந்தார். அந்த கற்பனையை தந்தது மட்டுமல்ல, அதன் மூலமாய் வாழ்ந்தும் காண்பித்தார். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் முன்மாதிரியாய் காண்பித்து சென்றார். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நமக்கு அழகான ஒரு கற்பனையை தந்தார். நீங்கள் இப்படி செய்தால் பிதா உங்களில் பிரியமாயிருப்பார், நீங்கள் பிதாவின் புத்திரராயிருப்பீர்கள் என்று நமக்கு சொன்னார். உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உன் சத்துரு தாகமாயிருந்தால் தண்ணீர் கொடு, அவன் பசியாயிருந்தால் ஆகாரம் கொடு என்று சொன்னார். இப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் பிதாக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படி ரொம்ப அமேஸ்டான, உலகமே கண்டிராத, ஒரு மனிதர்களும் சொல்லிராத அழகான போதனைகளை எல்லாம் நமக்கு தந்தார். வியக்கத்தக்க அழகான போதனைகள் எல்லாம் நமக்கு தந்தார். இப்படிப்பட்ட போதனைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி நமக்கு தந்துட்டு போனார். இப்படி நீங்கள் செய்தால், இப்படி நடந்தால் நீங்கள் பிதாவிற்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் நம்முடைய ஜெபமும் நம்முடைய போதனையும் இதற்கு எதிர்மாறாகத்தான் இருக்கிறது. நம்முடைய போதனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் உன் எதிராளியை கொண்டு போடுவார், அவனை இல்லாமல் ஆக்கி போடுவார், அவனை தடந்தெரியாமல் ஆக்கி போடுவார், அவனை இல்பொருளாக்கி போடுவார். ஜபங்களிலேயும் அவனை சத்ருவே அவனை நீர் தெய்வமே அவனை நீர் விடாதேயும், அவனை கொண்டு போடும், அவனை இல்லாமல் ஆக்கி போடும் என்று சொல்லி நம்முடைய போதனைகளும் ஜபங்களும் இப்படிதான் இருக்கிறது. ஆனால் தெய்வம் அப்படி இல்லை. அவர் சொன்ன பிரகாரமாய் வாழ்ந்து காண்பித்தார். எப்படி? நாம் அவருக்கு சத்துருகளாயிருந்தோம். எப்படி? பாவம், அநியாயம், விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், பொறாமை, இப்படி பல பல காரியங்களை செய்து அவருக்கு விரோதமாயிருந்தோம், அவருக்கு எதிராளிகளாயிருந்தோம். ஆனாலும் கூட அவர் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்து, எதிராளிகளாயிருந்த, சத்துருக்களாயிருந்த நமக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். சிலுவையிலே அவரை குத்தினார்கள், காரி துப்பினார்கள். அவர்களை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எப்படி? தான் சொன்ன கற்பனையின்படியே புள்ளி வள்ளி மாறாமல் அப்படியே வாழ்ந்தார். நமக்கும் கூட இந்த கற்பனையின்படி நீங்கள் செய்தால், வாழ்ந்தால் நீங்கள் பிதாக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்கள் என் கற்பனை என்னை நேசித்தால் என் கற்பனையின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே நாம் பிரதானமாய் செய்ய வேண்டிய காரியம், தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி நடக்க வேண்டும், வாழ வேண்டும். ஆனால் நாம் வாழுகிறோமா? நாம் நடக்கிறோமா? நம்முடைய போதனைகள் எல்லாம், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இதற்கு எதிர்மாறாகத்தான் இருக்கிறது. இப்படி நீங்கள் உங்கள் போதனைகளும் உங்கள் ஜெபங்களும் எதிர்மாறாய் சத்ருவை நேசிக்க சொன்னார். நீங்கள் இந்த காண்கிற மனிதனை நீங்கள் நேசியாமல் போனால், காணாத தேவனை எப்படி நீங்கள் அன்பு கூறுவீர்கள்? ஒரு முதிர்ச்சியற்ற போதனைத்தான் நமக்கு இருக்கிறது, ஒரு முதிர்ச்சியற்ற ஜெபம் தான் நமக்கு இருக்கிறது. நீங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு அவரை நீங்கள் நேசித்தீர்களானால், ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவாவியானவரின் வழிநடத்துதல் உங்களுக்குள்ளே இருக்குமானால், தேவ ஆவியானவரை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த சிந்தை வராது.
உங்கள் சத்துருவை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற சிந்தை உங்களுக்கு வராது. இப்படி யாரெல்லாம் போதகம் பண்ணுகிறார்களோ, இப்படி யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ, அவர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியற்றவர்களாய் இருக்கிறார்கள். தேவ ஆவி அவர்களுக்குள் இருக்காது, தெய்வ அன்பு இருக்காது, தெய்வ சுவாபம் இருக்காது, தேவ ஆவியின் முதிர்ச்சி அவர்களுக்கு இருக்காது. ஆகவே நீங்கள் தேவ கற்பனையை நீங்கள் பின்பற்றாமல் போனால் அவருக்கு எதிராளிகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் செவி கொடுக்காமல் போனால் நீங்கள் அவருக்கு பிரியமற்றவர்களாய் இருப்பீர்கள். ஆகவே உங்கள் சத்துருவை நீங்கள் நேசியுங்கள். உங்கள் ஜெபத்திலேயும், உங்கள் பாடல்களிலேயும், உங்கள் ஆராதனைகளிலேயும், உங்கள் போதனைகளிலேயும் சத்துருவையை அவனை கொண்டு போடுங்கள், இல்லாமலாக்கி போடுங்கள் என்று சொல்லாதிருங்கள். முக்கியமாய் பெந்தைக்கோஸ்தே சபைகளிலே காணப்படுகிற ஒன்று இதுதான். அவனை கொண்டு போடும் கர்த்தாவை, அவனை இப்படியெல்லாம் சொல்லாதுங்க. இப்படி நீங்கள் போதகமும் இப்படி நீங்கள் ஜெபமும் செய்வீர்களானால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் அவர் உங்களோடு இருக்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு பிரியமாய் வாழவில்லை. அவருடைய சொல்படி நீங்கள் நடக்கவில்லை, அவருடைய கற்பனையின்படி நீங்கள் நடக்கவில்லை. எப்படி அவர் உங்கள் ஜெபத்திற்கும் உங்கள் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் பதில் தருவார்? அவர் தர வேண்டுமானால் நீங்கள் அவருக்கு பிரியமா அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நடக்க வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு ஜபமும் போதனையும் ஆராதனையும் நமக்கு அவசியமே இல்லை. உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். இப்படி செய்து பாருங்கள், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பலப்படும். நீங்கள் ஒரு ஆவியிலே அமைதலும் அன்பும் தெளிந்த ஒரு புத்தியும் ஒரு இதை பெற்றுக்கொண்டீர்களானால் உங்களுக்கு இந்த எண்ணம் வரவே வராது. ஆகவே தயவாய் கேட்கிறேன், இந்த போதனையும் ஜபமும் பிரசங்கமும் நமக்கு வேண்டாம். இது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. இது நம் வாழ்விலே நன்மையை கொண்டு வராது. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் கற்பனையின்படியே வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.